ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்னென்னா, நம்ம வராகி, ஏவல், பீலி, சூனியம், தீய சக்தி, யாராவது சூனியம் வச்சுட்டாங்கங்க எங்களுக்கு மாற்றி மாற்றி அப்படின்னு நினைக்கிறவங்களோ, இல்லை ஏவல் ஏதோ ஒரு கன்ஃபியூஷிங்க எங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தங்க வராங்க, மாற்றி 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 எங்களுக்கு ஏதோ நஷ்டம் ஆகுதுங்க, ஏதோங்க என் ஆஃபீஸில் வந்து நஷ்டம் ஆகுதுங்க, முதல்ல இருந்த மாதிரிலாம் இல்லைங்க, என்ன தெரியலங்க, கந்திஷியா தீய சக்தியா என்னன்னு தெரியலங்க, அப்படி எதுவாக இருந்தாலும் நினைக்கிறவங்க வந்து வராகியை நினச்சிக்கோங்க. வராகி அம்மனோட சூடாயுதத்தை நினச்சிக்கோங்க. அவங்க உங்களோட இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. அம்மா என்ன பண்ணுவாங்க, சூடாயுதத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த தீய சக்தியோ, அந்த ஏவலோ, சூனியத்தையோ, வீலியோ எல்லாத்தையும் வந்து அந்த சூடாயுதத்தில் குத்தி கொதறி அது வழியாக வர ரத்தத்தை வந்து அது மானசீகமாக, ஒரு உடலில் இல்லை, அது மானசீகமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தீய சக்தியெல்லாம் எடுத்து ஒரு ரத்தம் மாதிரி ஆக்கி அவங்க நெஞ்சில் பூசிப்பாங்க. குங்குமம் மட்டும் பூசிப்பாங்க. அப்போ அந்த தீய சக்தியெல்லாம் விலகிடும். அதாவது வராகி அம்மன் சூலாயுதத்தோடு வராங்கன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அட்டகாசமான அவங்களுக்கு குதிரை உருவாகணும், சிங்கம் உருவாகணும். ஆனால் நீங்கள் சிங்க வாகனத்தில் நினச்சிக்கோங்க. சூலாயுதத்தோட வராகியம்மனை மானசீகமாக நினச்சிட்டு, அம்மா எனக்கு என்னமோ தெரியலம்மா, இது மாதிரி நடக்குதுமா, எனக்கு எதிரி தொல்லைமா, இல்லை இந்த மாதிரி சத்ரு இது பண்ணுறதுமா, ஒரு மாதிரியாக இருக்கம்மா, நான் எனக்கு தெரியலம்மான்னா எதிரிகள்லாம் அடங்கிடுவாங்க. அவங்க வந்து சூலாயுதத்தில் அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. எதிரிக்கிட்ட ஒரு அநியாயத்துக்கு என்னை வதைக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவங்க அந்த எதிரிக்கிட்ட போய் அந்த தீய சக்தியை எடுத்து சூலாயுதத்தில் எடுத்து அவங்க வந்து அதை குங்குமமாக பூசிப்பாங்க. அந்த நெகட்டிவ் எனர்ஜியை, அந்த துர்குணத்தை எல்லாத்தையுமே அவங்க வந்து குருதியாக எடுத்த மாதிரி எடுத்து அவங்க வந்து நெஞ்சில் மாரில் பூசிப்பாங்கன்ற அர்த்தம் தான். அதனால் பார்த்துக்கோங்க. அம்மாவை வந்து வராகி அம்மாவை வந்து சூலாயுதத்தில் கற்பனை பண்ணிக்கோங்க. எல்லா நெகட்டிவும் போய் நம்ம அற்புதம்